ஏசாயா 49வது அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா பாருங்க, 15வது வசனத்தை பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நல்ல இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறப்பதில்லை. கர்த்தர் என்னை மறப்பதில்லை. கர்த்தர் மறக்கவே மாட்டார். நான் ஒருவேளை மறந்திருப்பேன், ஆனா நான் ஆராதிக்கிறேன் தேவன் என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்? என்னை ஆசீர்வதிக்கும்படியா. நீங்க அவர் சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. பால் கொடுக்கிற தாய் அவ சாப்பிடாதது சரி, அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா பால் கொடுக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட தாய் கூட இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒருவேளை மறந்துட்டா கூட, நான் உன்னுடைய தகப்பன், நான் ஒருபோது என்ன பண்ண மாட்டேன், உன்னைய மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். நான் உன்னைய மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேலிட்ட சொல்றாரு. சீயோன் குமாரத்தியே அவட சொல்றாரு பாருங்க, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, அவர் என்னை நினைக்கல, நீ எப்படி சொல்லலாம்? இஸ்ரவேலை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். நீங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனம், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை தேடி வந்து அவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி உங்களை ஆண்டவர் மறப்பார்? அதான் சொல்றாரு, சீயோனே, இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ ஏன் பயப்படுற? நீ என்ன சொல்ற? கர்த்தரை மறந்துட்டாருங்கிறியே, கர்த்தரை கைவிட்டுட்டார் என்கிறியே, ஏன் அப்படி சொல்ற? உன்னுடைய வேண்டாம் நீ ஜெபிக்கிறது இல்லை. ஜெபித்தாலும் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ ஜெபிக்கல. நீ உனக்கு தோணுன வழியில நீ போய்கிட்டு இருக்கிற. நீ என்ன மறந்துட்ட. நீ எப்ப என்னை தேடி வருவதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை 25 வருஷமா நீ கஷ்டப்பட்டு இருக்கலாம். நீ இந்த 25 வருஷமும் நீ ஓ இஷ்டத்துக்கு நடந்த. நீ என்கிட்ட ஜெபித்தியா? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிக்க கேட்டையா? நீ உன்னுடைய தவறு என்னது என்பதை நீ உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோட, கர்த்தாவே இந்த விஷயத்துல எல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்காம இந்த காரியத்தை எல்லாம் நான் பண்ணிட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு வீட வாங்கினேன், பக்கத்து வீட்டுக்காரன் சட்டை வந்து இருக்கிறான். ஏன் இஷ்டத்துக்கு ஒரு வேலைக்கு போனேன், அவன் என்ன பண்றான்? 12 மணி நேரத்துக்கு 20 மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறான். ஏன் இஷ்டத்துக்கு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணினேன், அவன் என்ன அடிமையா வச்சு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் இஷ்டத்துக்கு பிள்ளைகளை ஜாப் பண்ணாம கொண்டு போய் ஏன் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சேன், அவங்க படிக்கவே இல்லை. பிள்ளைகளை நீ 2 பிள்ளைகளை எனக்கு தந்தியை ஆண்டவரு, ஆனா அதை நான் கவனிக்கிறதே இல்லை. அந்த பிள்ளைகள் மேல எனக்கு அக்கறையே இல்லை. நான் ஜெபிக்கிறது இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக ஒன்றும் செய்யறது இல்லை. அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும்? How it is possible? நீ எப்படி இருக்கு அப்படிதான் பிள்ளைங்க இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை ஏன் குத்த சொல்ற? நான் மறந்துட்டேன், நீ எப்படி சொல்லலாம்? நீ எப்ப திரும்பி வருவேன்னு சொல்லி உனக்காக உன்னை மறக்காம உனக்காக காத்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல அந்த 20-21 வசனங்களை வாசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. இளையகுமாரன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, அவன் இஷ்டத்துக்கு பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவனுடைய பாகத்தை பிரிச்சு தான் கேட்டு குடும்பத்துல சண்டை போட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு போயிட்டான். போய் எல்லாத்தையும் தூர்த்தடிச்சு இல்லாமாக்கினான். இல்லாமாக்கி கடைசியா சாப்பாட்டுக்கு இல்லாம பன்றிகளுடைய தவிட சாப்பிட்டான். அதுவும் கிடைக்கல அவனுக்கு.
பன்றிகள் படுத்திருக்க இடத்துல படுத்திருந்தான். அப்பதான் அவனுடைய அறிவு அவனுக்கு வந்துச்சு. அவனுடைய இருதயத்துல அவனுடைய தகப்பனை குறித்த ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. என் தகப்பன் வீட்டுல அவ்வளவு வசதி இருக்குது, நான் என் தகப்பனை விட்டு ஓடி வந்துட்டேனே, நான் என் தகப்பனை போய் சொல்லுவாங்கிறான், உமக்கு விரோதமாகவும் பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னை உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கிட வேண்டாம், ஒரு வேலைக்காரனாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மனதுல செபிக்க ஆரம்பித்தான். இந்த கால வேளையில கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவன் அங்கிருந்து வரும்போது எப்படி வாரான், வேலை காலெல்லாம் சகதி, அவனுக்கு துணியெல்லாம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல அவன்கிட்ட, அப்படி வாரான். எங்கேயோ வந்துகிட்டு இருக்கிறான். தகப்பன் வாசல் இருந்து மறக்காம தன்னுடைய பிள்ளைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப வருவானா, நாளைக்கு வருவானா, நாளை கழிச்சு வருவானா, என் பிள்ளைய பார்க்கணுமே, அவனை கட்டி பிடிக்கணுமே, அவனுக்கு முத்தம் செய்யணுமே, அவனை பார்க்கணுமே, அவன் எப்படி மறந்துடுமே, மறித்தான் திரும்பவும் உயிரோடு அவனை வருவானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். கர்த்தர் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்ப என் பிள்ளை என்கிட்ட வருவா அப்படின்னு ஓடி போனார். ஓடி போய் அவனுடைய நாட்டத்தை பார்க்கல, அவன் மேல இருக்க சகதியை பார்க்கல, கட்டிப்பிடித்தான முத்தம் செய்தான். அவன்தான் கடவுள். எப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நாட்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், எந்த பலவீனத்தில் இருந்தாலும் மனதுருகி, ஆண்டவரே இந்த 25 வருஷமா உங்க நினைக்கிற ஆண்டவரே எனக்கு என்ன மன்னிக்க ஆண்டவரே, நீ அவரை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடாம இருக்கும் போது கூட அவர் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். மறவாமல் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தார். நான் உன்னை மறக்கவே இல்லை அப்படிங்கிறார். ஏன் மறக்கல? உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தார், உன் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருந்தார். நீ உன் தாயின் கருவில பிறக்கிறதுக்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்னுடையவன் அப்படின்னு சொல்லி அவர் ஓ மூலமா இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்ய உனக்கு ஒரு தரிசனம், உங்களோட ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்ட, அதை பத்தி நீ சிந்திக்கவே இல்லை. நீ எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்த? உன்னையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் நினைச்சு அதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்த. புருஷனுக்கு அடிமையா, மனைவிக்கு அடிமையா, பிள்ளைகளுக்கு அடிமையா, சூழ்நிலைகளுக்கு அடிமையா ஒவ்வொன்றுக்கு போயிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கூட கொடுக்கப்படும். நீ தேடுமையானா, நீ இயேசுவையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுமைனா, பயப்படாத சிறு மந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமாய் இருக்கிறார். நீ பார்த்துக்கிட்ட இதெல்லாம் உன்னுடைய வேலை. தேவனுடைய ராஜ்யத்துல உன்னை எடுத்து ஆண்டவர் அற்புதமாய் பயன்படுத்துவார். அதுக்குதான் அழைத்திருந்தார். பிசாசானவர் தந்திரமாய், வேடன் அப்படின்னா யாரு? சத்ரு. யார் அவன்? பிசாசு, சத்ருவானவர். தந்திரமாய் உன்னை கண்ணியில சிக்க வச்சு உன்னுடைய தரிசனங்களையும் உன்னுடைய வரங்களையும் செயல்பட விடாமாக்கி, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த நல்ல விஸ்டம் அல்லது நல்ல ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் மழுக்கப்பட்டு உன்னுடைய மூளையை செயல்படாமலாக்கி, உன்னுடைய அந்த ஞாபக சக்தி இதெல்லாம் இல்லாமாக்கி, உன்னை அப்படியே சப்ரஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துல வேலை செய்ய விடாம தடுத்து நிறுத்தி உன்னை இல்லாம ஆக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எதுக்காக உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்காக உன்னை மறக்கல தெரியுமா? எப்ப நீ கூப்பிடுறியோ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி. சங்கீதம் 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அப்பொழுது நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு அருளுவேன். நீ கூப்பிட்டேன்னா உனக்கு நான் மறு உத்தரவு தருவேன். தந்தையை சும்மா விட மாட்டேன். நீ இந்த அடிமைத்தனத்துல இல்லைன்னா இந்த பிரச்சனையின் மத்தியில அல்லது இந்த பலவீனத்தின் மத்தியில
தப்புவிப்பேன். இந்த சத்துருக்களுடைய கரத்தில் இருந்து உன்னை தப்புவிப்பேன். இந்த வேடனுடைய கண்ணிக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். இந்த சத்துரு அவன் விரிச்சிருக்கிற வலைக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். இந்த குழியில இருந்து உன்னை நான் தூக்கி எடுப்பேன். உயர்ந்த ஸ்தானங்களை உன்னை நிறுத்துவேன். அநேகருக்கு பிரயோஜனம் அவனை மாற்றுவேங்கிறார் ஆண்டவர். அதுக்குதான் அவனை அழைக்கிறது. உண்மையில அதனால நான் நோக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். திரும்ப ஒரு வாழ்வை உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். 42வது அதிகாரத்தில் வரும்பொழுது ஆரம்பத்திலே அவன் சொல்லுவான், தேவனே இயேசுவே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவன் சொல்றான், என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அது உம்மால ஆகுமானவே. அது ஒருவேளை என் கண்களுக்கு புலப்படாத காரியமா இருக்கலாம், அது ஒரு புதிய வழியா இருக்கலாம், ஒருவேளை அது எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கலாம், பார்க்கிறவங்க கண்ணுக்கு அது அற்புதமா தெரியலாம். ஆனா உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். கர்த்தரால் கூடாதது ஒண்ணு இல்லை. அவன் சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், நீ எனக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஒருவேளை லேட் ஆகலாம், ஆனா யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள், உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சும்மா சாதாரண இந்த ஒரு ஆசா பாசங்கள் அதுல நீ திருப்தி ஆகவே முடியாது, முடியவே முடியாது. ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து ஒரு நிமிஷம் தேவனுக்காக ஒரு சுவிசேஷம் சொல்லி பாரு, ஒரு சுவிசேஷத்தை செய்து பாரு, தேவனுக்காக 2-3 பேருக்கு ஜெபம் பண்ணி பாரு, ஒரு வீட்டுல போய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி பாரு. அதுல இருக்க சந்தோஷம், அதுல இருக்க நன்மை வேற எதுலையுமே அவனுக்கு வராது. தேவன் அதுக்கு தான் உங்களை அழைத்து இருக்கிறான், ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறான். நீ என்னை மறந்துட்டான்னு சொல்லாத. ஆண்டவர் சொல்கிறார் அவர்கிட்ட, பாருங்க, நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, யாக்கோபின் சந்ததியே, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். உன்னை எப்பவும் நினைச்சிருக்கிறேன். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வளைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன் என் முன் இருக்கிறது. என் உள்ளங்கையில உன்னை வளைஞ்சு வச்சிருக்கப்பா. இது சாதாரண கை கிடையாது, தழும்புகளால் நிறைந்த கை, உனக்காக கரையம் கொடுத்த கை, நீ உயிரோடு இருப்பதற்காக, உன் பாவத்திலிருந்து, உன்னுடைய சாபத்திலிருந்து, உன்னுடைய மரணத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்ட கை இது. அதுல வளைஞ்சு வச்சிருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது என் முன்னாடி இருக்கு. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், அது என் முன்னாடி இருக்குது. நீ கேட்டேனா, நீ ஜெபிச்சேனா, நீ என்ன தேடுனேனா, அவ்வளவுதான், அது ஓடி போயிடும். எரிகோ மதில் யாராலையும் உடைக்க முடியாது, யாரும் உள்ள போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. நீ 7 வாட்டி சுத்தி வரதான் சொன்னாங்க. ஆர்ப்பரியுங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிச்சான், அது கண்ணாடி இடிச்சு கீழே விழுந்துச்சு. பதில் அது மாதிரி கண்ணாடி இடிச்சு கீழே விழுந்து. தேவனை நோக்கி நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உன்னை கண்டிப்பாக இன்னைக்கு விடுதலையாக்குவார், விடுதலையாக்குவார். உள்ளங்கையில் உன்னை வளைந்து இருக்கிறார், எப்போதும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்ப என் பிள்ளையை கூப்பிடுவான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி 33வது அதிகாரத்துல 3வது வசனத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, நீ கூப்பிடணும், நீ அவரை நோக்கி கூப்பிடணும். உன்னுடைய சத்தம் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலே ஜெப தூபங்களாய் எழுப்பணும். அடிமையா இருக்கிறியா, கஷ்டத்துல இருக்கிறியா, பலவீனத்தில் இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறியா, ஒரு நாளாக
You are wasting your time. 25-30 வருஷம் ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே, என்னை எடுத்து உங்களுடைய ராஜ்யத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே, 4 பேருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே எனக்கு இறங்கு ஆண்டவரே சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார், அவரே இறங்கி வந்தார். ஒரு கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எத்தனம். இந்த பொல்லாத மனிதர்கள், இந்த பொல்லாத ஆட்கள், இந்த கொடுமையான ஜனங்கள் மத்தியில இருந்து என்னை விடுதலையாக்கி உங்களுடைய ராஜ்யத்தில் எடுத்து என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை நோக்கி. அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு கொடுத்து கண்டிப்பா உனக்கு மறு உத்தரவு நான் தருவேன். There is no doubt. கண்டிப்பா உனக்கு தருவேன். நீ என்னை கூப்பிட்டேன்னா கண்டிப்பா உன்னுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து, உன்னுடைய இந்த பயத்திலிருந்து, உன்னுடைய இந்த பலவீனத்திலிருந்து, உன்னுடைய இந்த கடற்பயிற்சியிலிருந்து நான் விடுதலையாக்கி எங்க நீ இருக்கணுமோ அங்க வந்து உன்னை சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறார். கூப்பிட்டையா? கூப்பிடலடா, மனம் உருகி கூப்பிடு. ஆண்டவர் கேட்பார். அவர் உன்னை மறக்கல. எப்ப கூப்பிடுவான்? எப்ப என்கிட்ட வருவான்? இவனை பயன்படுத்தணுமே, இவனுக்கு கொடுத்த தரிசனத்தை, இவனுக்கு கொடுத்த அந்த வரத்தை நிறைவேற்றணுமே. எப்படி இவனுக்கு நிறைவேற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனையோ இடத்துல உனக்கு தெரியாம அழிவுக்கு உன்னை தப்பு வைத்திருப்பார். வேடனுடைய மரண கண்ணுக்கு கத்தவனை தப்பு வைத்திருப்பார். வேட எதுக்கு கண்ணு வைக்கிறான்? எதுக்கு வலைய வீசுறான்? மயில பிடிக்க, ஆட பிடிக்க, கதை பிடிக்க, எதுக்கு? கொல்றதுக்கு. அதுக்காக அவன் செய்யறான். அப்படின்னா மரண கண்ணி என்ன? மரண கண்ணி உன்னைய கொலை பண்ண வச்சிருந்த மரண கண்ணிக்கு கத்தர் எத்தனையோ வாட்டி உன்னை தப்பு வைத்திருப்பார். உனக்கே தெரிஞ்சிருக்காரு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எப்படியாவது என் மகா, என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் உதவி செய்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துல அவன் மூலமா என்னுடைய திட்டத்தை, என்னுடைய தரிசனத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கிறார். கண்டிப்பா எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். எப்படி? புதிதான ஒரு வழியில நடத்துவார். உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு புதிய வழியை கர்த்தர் ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறார். அது ஒருவேளை நீ நினைக்கலாம் அது எப்படி நடக்கும் அப்படின்னு கூட நீ நினைக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்துல 43வது அதிகாரத்துக்கு வாங்க. 43வது அதிகாரத்துல 19வது வசனத்தை பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குகிற நல்ல தேவன். எதனால நான் உனக்காக செய்வேன்பா? இன்னைக்கு நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன் சொல்லிட்டாரு. முதல் வசனத்துல சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினது கஷ்டமா இருக்கலாம், முந்தினது பிரச்சனையா இருக்கலாம், முந்தினது அடிமைத்தனமா இருக்கலாம், முந்தினது பயமா இருக்கலாம். இதுவரை சந்தோஷமே நீ அனுபவிச்சிருக்க மாட்ட. ஒருவேளை இதுவரை நீ சந்தோஷமா சமாதானமா ஒருவேளை இருந்திருக்கவே மாட்ட. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதையெல்லாம் நீ மறந்து முந்தினதை நினைக்காத. இப்ப என்கிட்ட வா, இப்ப என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மரணம் செலவு அருளி செய்வேன். மட்டும் இல்ல, உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். அது உனக்கு தெரியாதா? நான் வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுற ஆடு, அவாந்தர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். இது உனக்கு தெரியாதான்னு கேட்கிறார். சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்துல சொல்றாரு பாருங்க, 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உடனே நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒரு தாயின் கருவில உன்னை உருவாக்கும் போது என்னுடைய செல்லமாய், என்னுடைய பிள்ளையாய், நான் தெரிந்து கொண்ட சந்ததியாய் உன்னை உருவாக்கினேன். நீ இப்போ நான் உருவாக்கினது எதுக்காக உருவாக்கினா, என்னுடைய துதியை நீ சொல்லி வரணும். என்னுடைய துதியை, இந்த நன்மைகளை, நான் உனக்கு செய்த இந்த கண்வாரி புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீ. அதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள் நீ. பல செய்துட்டு இருக்கியா?
உன்னை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேருக்கு சொன்னேன்? எத்தனை பேர் உன் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க? எத்தனை பேர் உன் மூலமா சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள்? எத்தனை பேருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் மூலமா போய் சேர்ந்தது? உன்னையால சொல்ல முடியுமா? உன் செபத்தை கேட்பார், உனக்கு பதில் கொடுப்பார், உன்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை மீட்டுக் கொள்வார். அது அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். நிறைய நினைச்சிருக்கிறார், அவருடைய கைவிட மாட்டேங்கிறார். உன் மேல நினைவாகவே இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதே இல்லை. ஒரு தாய் மறந்துடலாம், ஒரு தந்தை மறந்துடலாம், ஒரு பிள்ளைகள் மறந்துடலாம், ஒரு கணவன் மறந்துடலாம், ஒரு மனைவி மறந்துடலாம், சொந்தக்காரங்க எல்லாம் மறந்துடலாம். ஆனா நான் உன்னை உருவாக்கின உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை மறப்பதே இல்லை. எப்படிதான் உனக்கு நான் உதவி செய்வேன்? அது முதவஸ்திரத்தில் எழுதியிருக்கோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் எல்லாமாகும். ஒருவேளை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த பிரச்சனை எப்படி நடக்கும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த ஒரு பொல்லாத மனிதனுடைய கரத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆகுறது அப்படின்னு ஒருவேளை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த பெரிய பிரச்சனை என்னை எப்படி துரத்துக்கிட்டே இருக்கிறேன், இல்லைன்னா இந்த கடன் என்னை துரத்துக்கிட்டே இருக்கிறேன், அல்லனா இந்த எனக்கு மறதியிலேயே நான் இருக்கிறேனே, அல்லனா யாருக்கும் யாரும் எனக்கு துணையே இல்லை அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சூழ்நிலை என்னை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்காத, அடிச்சிருவானே துரத்திடுவானே வெளியே போட்டு பழக்காத, நீ என்னையப்பா என்னை நோக்கியப்பா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவி அவனோட இருந்தா கண்டிப்பா விடுதலை உண்டு. பெரிய பருவத மாதிரி நிற்கிற இந்த பிரச்சனை அப்படியே சமபூமியா மாறிடும். நீ பார்க்க போது யாருமே தெரியாது, பருவதம் இருந்த இடமே தெரியாது, பருவதம் இருந்த இடமே தெரியாது. உன்னை பார்த்து அநேக ஜனங்கள் ஆர்ப்பரிப்பாங்க, இவன் மூலமா நான் ரட்சிப்புக்கு வழி நடத்தினா, இவனா எனக்கு உதவி செய்தா, இவனா என்னை வழி நடத்தினா, இவன் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு அநேகர் பரலோகத்தின் வாசல்ல உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய ஞாபக புஸ்தகத்துல ஒரு பேர் எழுதணுமா? இன்னைக்கு முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியில கொண்டு வந்து உங்களுடைய ராஜ்யத்துல ஜீவனுள்ள ஒரு ஆளா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றிடுவார். அது சம்பவிக்க போறது என்னன்னா, நீ முழங்கால நின்று இந்த ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே இயேசுவே என்னை விடுதலையாக்கும், என்னை எடுத்து பயன்படுத்தும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது புற சாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் நீ இருக்கும்படி உன்னை இந்த சத்துருக்களுடைய கரத்திலிருந்து ரட்சிப்பாராம். சத்துருக்களுடைய கரத்திலிருந்து எதுக்கு ரட்சிக்கிறாராம்? மற்றவர்களுக்கு, புற சாதிகளுக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆள். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாராம்? இந்த பொல்லாத மனிதர்கள், இந்த பொல்லாத பிரச்சனைகள், இந்த பொல்லாத பலவீனங்கள், இதில் இருந்தெல்லாம் அவனை விடுதலை ஆக்குவாராம். நீ பயப்படாதீர்கள், நீ இதை பார்த்து பயப்படாத. இந்த பொல்லாத பிரச்சனையை, இந்த பொல்லாத மனிதர்களை, இந்த பொல்லாத கடனை, இந்த பிரச்சனைகளை எல்லாம், பலவீனங்களை எல்லாம் பார்த்து நீ பயப்படாத. பயப்படாம முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தரை தேட ஆரம்பி, ஊழியத்தை பண்ண ஆரம்பி. இதெல்லாம் நீ செய்ய ஆரம்பிக்கும் போது உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உன்னை ரட்சித்து கொண்டு வருவேன். உன் கைகளை திடப்படுத்திக் கொள், உன்னுடைய இருதயத்தை திடமாக்கிக் கொள், உன்னுடைய மனசை திடப்படுத்தி எதிர்த்து நில்லுங்கள். பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் எதிர் ஜபத்துல ஜபம் பண்ணும்போது இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த பலவீனத்தை பார்த்து, இந்த பொல்லாத மனிதனை பார்த்து பேசணும். பொல்லாத மனிதனே, நீ எனக்கு முன்னாடி எம்மாத்திரம், நீ எனக்கு முன்னாடி இன்னைக்கு சமபூமி ஆயிடுவேன்னு சொல்லணும். சமபூமி ஆயிடுவான். ஆண்டவருடைய விடுதலை ஆக்குவார். ஒரு மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஒன்ன வச்சு இந்த உலகத்துல